வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெனிலா கப் கேக் செய்யலாம். தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஆரம்பிச்சிடலாம். 100 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அதோட 150 கிராம் சீனியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போது பட்டரும் சீனியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல ஒரு முட்டையை சேர்த்துக்கிறேன். அதை பீட் பண்ணின அப்புறம் நம்ம ரெண்டாவது முட்டையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரெண்டாவது முட்டையும் சேர்த்தாச்சு, பீட் பண்ணியாச்சு. நீங்கள் ஹேண்ட் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்தாச்சு. இப்போது மைதா மாவு 1 கப்பு எடுத்துருக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். சலிச்சதை இப்போ நான் மறுபடியும் பீட்டரால் தான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் 1/4 கப்பு பால் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போவே கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டாக இருக்கிறதுனால சும்மா 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். சில டைமு கொஞ்சம் கூட பால் சேர்க்க வேண்டியதாக வரும். நீங்கள் இந்த மாதிரி பக்குவத்தை பார்த்துட்டா போதும். மாவு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாவே வரும் கேக்கு ஃப்ளஃபியாக. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக்கு பேக் பண்ணுற ட்ரேயில் இந்த மாதிரி பேப்பர் கப்பை வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் மாவு சேர்த்துக்கிறேன். அது அந்த பேப்பர் கப்பில் ½ அளவு இருந்தால் போதுமானது. ஏன்னா பேக்காகி வரும்போது அந்த கப்பு ஃபுல்லாகிடும். அதிகமாக சேர்க்கும்போது கப்புக்கு வெளியும் மாவு வந்துடும். இப்போது நான் அடுப்புலையும் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் பட்டர் தடவி மாவு போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இதை நான் வெறுமனே கடாயில் வச்சு பேக் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சம் எசன்ஸ், ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்து கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு வெரைட்டியாக செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும் இந்த கேக்கு. ஓவனில் 170 டிகிரியில் நீங்கள் 25 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் கேக் ரெடி ஆகிடும். அதே அளவு தான் அடுப்பில் வைக்கும்போதும் 25-30 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. வெனிலா கப் கேக் பாருங்கள், சூடாக இருக்குது. இப்போ பார்க்கலாம் அது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. பாருங்கள், நம்மளோட கப் கேக் ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.